இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மகாராஷ்டிரா அரசியலில் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கென தனி செல்வாக்கு உள்ளது. ஆரம்பத்தில் அக்கட்சியை நிறுவிய சரத்பவார் மத்திய மாநில அரசு நிர்வாகத்தில் முக்கிய சக்தியாக திகழ்ந்தார். தொடர்ந்து அவரது அண்ணன் மகன் அஜித் பவாரும் மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவராக உருவெடுத்தார். மாநிலத்தில் எந்த கட்சி தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் அதில் தேசியவாத காங்கிரஸ் கட்டாயம் அங்கம் வகிக்கும் அளவுக்கு அஜித் பவார் அனைத்து தரப்பினரிடமும் நட்பு பாராட்டினார். அதன் பலனாக மாநிலத்தில் 6 முறை துணை முதல்வராக இருந்த ஒரே தலைவர் என்ற பெருமையையும் பெற்றார் அஜித் பவார். கட்சி பிரிந்து கிடப்பதை விட மீண்டும் ஒன்றானால் தங்களுக்கு லாபம் அதிகம் என இருதரப்பினருமே கருதியதால் பிப்ரவரி 2ஆம் வாரத்திற்கு பின் இரு கட்சிகளையும் இணைக்க அஜித் பவார் திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்குள் ஜனவரி 28ஆம் தேதி அஜித் பவார் பயணித்த விமானம் விழுந்து நொறுங்கியதில் அவர் உயிரிழந்தார். அடுத்த 3வது நாள் அவரது மனைவி சுனேத்ரா பவார் மாநிலத்தின் துணை முதல்வராக பொறுப்பேற்றார். கட்சிக்குள் குழப்பம் ஏற்படுவதை தடுக்கவே இந்த அவசர நடவடிக்கை என கூறப்பட்டாலும் இதில் பாஜகவின் பின்னணி அதிகம் எனவும் மாநில அரசியலில் பேசப்படுகிறது. சரத்பவார் பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு கொண்டவர். தேசியவாத காங்கிரஸ் இணைப்பு சாத்தியமானால் அது எந்த பக்கம் சாதகமாக முடியும் என்பது கேள்விக்குறி என்ற நிலையில் தங்கள் பக்கத்தை வலுவாக்கிக் கொள்ளவே பாஜக அவசரமாக சுனித்ராவுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அஜித் பவார் பிரிந்து கிடக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை இணைக்க விரும்பினார். இது பற்றி என்னிடம் தனிப்பட்ட முறையில் பேசியுள்ளார் என பாஜகவை சேர்ந்த மாநில முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ் கருத்து தெரிவித்தார். அவரது கருத்துக்கு பதிலடி தரும் வகையில் சரத்பவார் கூறியதாவது: சுனித்ரா துணை முதல்வரானதில் மகிழ்ச்சி. தற்போதைய சூழலில் துயரத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் தேவை. அவர்களை தேற்றி வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல வேண்டிய கடமை உள்ளது. அஜித் பவாரும் ஜெயந்த் பாட்டீலும் கட்சி இணைப்பு பற்றி பேசியது உண்மைதான். ஆனால் இதில் தேவேந்திர ஃபட்னவிஸ் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. தேசியவாத காங்கிரஸ் விவகாரத்தில் தலையிட ஃபட்னவிஸுக்கு என்ன உரிமை உள்ளது? கட்சி இணைப்பு பற்றி பேச்சு நடந்திருந்தாலும் தற்போதைய சூழலில் எவ்வித அரசியல் பேச்சுகளும் நிகழவில்லை. அப்படியே நிகழ்ந்தாலும் அதில் 3ஆம் நபர் தலையீடு தேவையில்லை என சரத்பவார் கருத்து தெரிவித்துள்ளார்.